சார் பேசும்போது அமைச்சரோட பெருமையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா பெருமையும் என் தலைவனுக்கு. இந்த பெருமை எல்லாத்துக்கும் காரணம் குழந்தைகள் ஆர்ப்பரிச்சதை சொன்னாங்க, பெற்றோர்கள் சந்தோஷப்பட சொன்னாங்க. இது அமைச்சருக்காக இல்லை, நம்ம அண்ணா இந்த பாசம் இந்த அன்பும் நோன்பு தமிழக முதல்வரையே சேரும். கால் பிடிச்சிருச்சு சார். மாணவர்கள் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு சின்ன மாட்டேன். ஒரு ஆசிரியர் அவரோட வகுப்பறைகள் நுழைஞ்சோடனே அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு மாணவர்கள்ட்ட யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கை தூக்குறாங்க, எனக்கு வேணும் எனக்கு. அப்புறம் திருப்பி அந்த 500 ரூபாய் எடுத்து கசக்கி டேபிள்ல வைக்கிறாரு. இப்ப யாருக்கு வேணும்? எல்லாரும் கை தூக்குறாங்க, எனக்கு வேணும். அடுத்து என்ன செய்யறாரு? எடுத்து கீழே விட்டு காலை வச்சு மிதிச்சு அழுக்காச்சு. இப்ப யாருக்கு வேணும் அப்படிங்கிறது அப்படின்னு எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு. மாறலோட ஸ்டோரி என்னன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஃபெயில் ஆனாலும் மாணவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாலும் உங்களுடைய வேல்யூங்கிறது நீங்க நினைச்சா மட்டும்தான் குறையும், இல்லைன்னா அது குறையவே குறையாது. என்னைக்குமே அந்த நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குது. ஸோ எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சித்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய நிலைமைக்கு வருவீங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதையும் தேவட்டிக்கு வர்றதுல எனக்கு ஸ்பெஷல் சந்தோஷம். எனக்கு தெரியல தான் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நான் பிறந்தேன் இந்த டிஸ்ட்ரிக்ட். இப்படிதான் ஸ்கூல் போகிறேன். இந்த தடவை ஸ்கூலுக்கு போகிறது சைக்கிளில் தான் போகிறது. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்து இந்த ஏற்பாட்டில் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது, பழனின்னு என் ஃப்ரெண்டு. சாயந்தரம் இங்கேருந்து கொஞ்ச நேரம் அந்த சைக்கிளில் வந்து நின்றுட்டு அவங்களாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். அடுத்த பேர் தான் எங்கள் வீடு வீரபண்டு. ஆமாம், சுப்பையா சார், நம்மளுடைய நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பெரியவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துட்டு நம்ம குழந்தைகள் அவங்களுடைய வழிகாட்டுதலில் 100 பகுதியில் இருக்க மாணவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு வைஸ் சான்சலராகவும் கலெக்டராகவும் பெரிய பெரிய நிலைமைக்கு நீங்கள் எல்லாரும் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் வளர்த்து சொல்லி இந்த நூலகத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சி இமீடியட்டாக எடுத்து நம்ம பசங்க படிக்கிறதுக்காக மாண்புமிகு முதல்வருக்கு எல்லாரும் பார்த்தா ரொம்ப சந்தோஷம்.